நம்ப வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல, அவனுடைய மூதாதைகளையும் நம்ப வைக்க வேண்டும். அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும். ஆஸ்திகனுக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான். இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான். வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு. நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன். எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் இந்து மதமாகும். நாஸ்திகனை கூட அந்த மதம் வெறுத்ததில்லை. ஆஸ்திகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாஸ்திகன் தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அதனாலே நாஸ்திகன் தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம். அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை. என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை. நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும்.